எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். நான் கொலம்புக்கு போயிருக்கும்போது போன இடத்த தான் நம்ம இப்போ திருப்பி பார்க்க வந்திருக்கோம். பின்னவாலா எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜ். இதை வந்து 1975ல் ஆர்ஃபன்டு எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்போலேருந்து கண்டிக்கு நடுவில் இருக்குது பின்னவாலா. ஸோ இங்கே வந்து எத்தனை எலிஃபெண்ட்ஸ் இருக்குன்னா 70க்கு மேலே எலிஃபெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபேமஸ் எலிஃபெண்ட் பாத்திங் வந்து மகா ஓயா ரிவரில் குளிக்கும். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். அதையும் நான் இந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். பின்னவாலா எலிஃபெண்ட் சாங்சுரியில் மொத்தம் 30 மேல் எலிஃபெண்ட், 41 ஃபீமேல் எலிஃபெண்ட் இருக்குது. 3 ஜெனரேஷன்ஸ் தான் எலிஃபெண்ட் பின்னவாலாவில் வாழ்ந்துட்டும் இருக்குது. ஆகஸ்ட் 31, 2021 வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து சுராங்கி அப்படிங்கிற ஒரு எலிஃபெண்ட், 25 வயசு இருக்கிற ஒரு எலிஃபெண்ட் வந்து ட்வின் மேல் பேபி எலிஃபெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்ஃபனேஜில் பிறந்திருக்கு அந்த எலிஃபெண்ட்டுக்கு. ஸோ இப்போ 2 ட்வின் எலிஃபெண்ட்டும் இங்கே இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வருஷத்து கேப்பில் ஒரு ட்வின்ஸ் எலிஃபெண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கான். ஸோ 80 இயர்ஸ்க்கு அப்புறம் 1941 ஒரு ட்வின் எலிஃபெண்ட் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 80 வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு எலிஃபெண்ட் பிறந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யானையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க, அதை குளிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு யானையாக கிளம்பிட்டுருக்கு. மொத்தமாக கூட்டமாக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானை வரும். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏதோ பிளான்ட்டெல்லாம் மூவ் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு நான் கேட்கும்போது தான் சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் அது சாப்பிட்ற ஐட்டமாக. ஸோ அதை சாப்பிட்ற ஐட்டத்தை அது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகுது. அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுருச்சு பாருங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அந்த இலையெல்லாம் சாப்பிடுதுங்க. ஸோ இந்த எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம், தேங்காய், அப்புறம் வந்து அந்த சுகர் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுகர் பாம், அந்த கிட்டுல்னு சொல்லுவாங்க, அப்புறம் டேமரிண்டு, கிராஸு, இதெல்லாம் தான் டெய்லி சாப்பிடும். இதெல்லாம் வந்து பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்களாம். 250 கிலோ ஆஃப் க்ரீன்ஸை வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து இங்கே கொண்டு வராங்க டெய்லி. அண்டு இந்த மேல் எலிஃபெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் லைட் ஒர்க்கும் பண்ணுமா. எப்படின்னா இந்த இப்போ பார்த்தோம்ல, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மற்ற அனிமல்ஸ்க்கு கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைக்கெல்லாமோ இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து 71 யானை இருக்குது சொன்னல, அதே மாதிரி 71 பாகனும் இருக்காங்க. ஸோ ஒரு எலிஃபெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு பாகனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாகனோட வேலை வந்து ஃபுல் டைம் இந்த யானைகளை பார்த்துக்கிறது மட்டும்தான். ஃபீமேல் எலிஃபெண்ட்டெல்லாம் நைட் ஆனால் வந்து செயின் போட்டு வச்சுருவாங்களாம். மேல் எலிஃபெண்ட்டு கொஞ்சம் குட்டி வேலைலாம் அப்படி பார்க்கும். இந்த பின்னவாலா எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜில் வந்து நிறைய குட்டி போட்டிருக்கு. முதல்ல போட்ட குட்டி, அதாவது முதல்ல பிறந்தது வந்து 1984 சுக்கு மேலே அப்படின்ற ஒரு குட்டி தான் பிறந்தது. சுக்கு மலே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபீமேல் எலிஃபெண்ட். விஜயா அண்ட் குமாரி அப்படிங்கிற 2 எலிஃபெண்ட்டுக்கும் பிறந்த குட்டி இதுதான். இதை மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்த் எல்லாம் இங்கே நடந்திருக்கு. 75 யானைகள் இங்கே பிறந்திருக்கான் 2023 வரைக்கும். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பர்த் வந்து ஒரு வருஷத்தில் 2011, தட் இஸ் 2011 17 யானைகள் பிறந்திருக்கு இந்த சாஞ்சுரியில். Pregnant elephant. இப்போ இவங்க இருக்கிற இடத்துலேருந்து இந்த மகா ஓயா ரிவருக்கு வந்து இப்போ குளிக்கிறதுக்காக இந்த யானைகள்லாம் போகுது. எவ்வளோ சந்தோஷமாக நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் செம்ம ஜாலியாக எல்லா எலிஃபெண்ட்டும் ஒன்று பின்னும் ஒன்னாடி. இதான் முதல்ல ஃபஸ்ட்டே போகிற எலிஃபெண்ட் இதுதான். இதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை எலிஃபெண்ட் வராங்கன்னு. அது இல்லாமல் ஒரு சில எலிஃபெண்ட் வந்து என்கிட்ட வந்து என்னை தொடக்கூட விட்டுச்சுங்க. ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக வருது எல்லாம். அழுக்காகுதுங்க, ஒன்று பார்த்துனே போகுது. காணபடி ஐயா வருது, இது வருது காணபடி கிட்ட போக தொடக்கூடாது. அது வருது, வந்தால் தொடலாம், தப்பு இல்லை. வா இங்கே வா. ஆமாம், நீ தொட்ட அது ஒன்றாவாது, அது ஒன்றை தொட்டுச்சு, அவ்வளோதான். கிட்ட வருது பாரு. வரட்டும் தட்ஸ் ஓகே. எலிஃபெண்ட் தானே. ஸோ செம க்யூட்டாக இருக்கேடா நீ. கிராஸ் பண்ணிட்டேன்னா எவ்வளோ நேரம் நிற்கும் டிராஃபிக்?
எல்லாம் கிராஸ் பண்ணுது, எல்லாம் செல்ல குட்டிங்க, எல்லாம் நல்ல செல்ல குட்டிங்க. ஐயோ கிட்ட வரானேவன். தொடலாம் தொடலாம். செம கியூட்டா கரெக்ட் டைம் வந்துட்டோம். இப்போ இந்த கடைகள்லாம் பாருங்களேன், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலிஃபெண்ட் கிராஸ் ஆக போகிற சமயத்தில் கடையெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, முடிஞ்சோடனே எல்லாத்தையும், அதாவது யானை கிராஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் கேப்ஸு அதெல்லாம் வந்து வெளியில் விற்கிறதுக்காக வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தூக்கி திருப்பி வெளியில் வச்சுறாங்க. ஸோ இது யூஸ்வலாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து இந்த மகா ஓயா ரிவர், அந்த ரிவர்கிட்ட வந்துட்டாங்க இப்போது இவங்கெல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில யானைலாம் வந்து போய் படுத்துக்குது. ஏன் படுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற யானைலாம் என்ன பண்ணுது, அமைதியாக வந்து அந்த ரிவருக்குள்ளே போனதும் கொஞ்ச நேரம் அப்படி நின்று தண்ணியெல்லாம் மேலே அடிச்சுட்டு கம்முன்னு படுத்துருதுங்க. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குட்டி யானைகள்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த குட்டி குட்டி யானைகள்லாம் அம்மாவோடவே சுற்றிட்டு இருக்குங்க. பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த டைமில் தான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து தெர் இஸ் அ சான்ஸ், நம்ம வந்து குளிப்பாட்டலாம் யானையை அப்படின்னு சொன்னதும் நான் போய் டிக்கெட் வாங்க போயிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து யானையோடு நின்று குளிக்கணும் அப்படின்ற, அதாவது யானையே குளிப்பாட்டணும், அப்புறம் நம்மளும் யானையும் சேர்ந்து குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் டிக்கெட் வாங்க போயிருக்கேன். We have more, but not. நம்ம இப்போ ஆக்சுவலாக டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பு எடுத்தேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டு போய் யானையோடு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். வீடியோ மேடம். ஸோ இந்த யானை வந்து ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் யானை. இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். ஸோ இந்த யானை வந்து நல்ல சமத்தாக அதோட அமைதியாக எனக்கு வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் யானையோட. ஆக்சுவலாக அந்த யானையோட பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அது எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. தட் இஸ் அதோட தும்பிக்கையை தூக்கி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது, எப்படிடா இந்த யானையை வந்து நம்மளுக்கு சொல்கிறத புரிஞ்சுக்குது அப்படின்னு. இப்போ இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த யானை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுங்கள் அந்த யானையோட பேபியை அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து மனசில் வந்து எப்படி தோணுச்சுன்னா, 22 மாதம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேடா கண்ணா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நீங்கள் ஏற்கனவே அதை நீங்கள் ஷார்ட்ஸாக பார்த்துருப்பீங்க. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஃபார்ச்சுனேட் டு பெட் சச் அ பிக் அனிமல். இந்த மைண்ட் செட், அதாவது ஒரு தைரியமாக ஒரு பெரிய அனிமலை பெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அப்போ தான் யானைக்கோ இந்த எந்த அனிமலுக்கோ உங்களை புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு சட்டிலர் ஃப்ரீக்வன்சியில் நம்ம மைண்ட் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யாருக்காவது யானைகள் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.